ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கொடுத்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றாமல் தனது நிர்வாக தோல்வியை மறைக்க காவல்துறையை ஏவி ஆசிரியர்களை அச்சுறுத்துகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 16 நாட்களுக்கும் மேலாக அமைதி வழியில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை தினம்தோறும் கைது செய்து திமுக அரசு தனது சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்தி வருகிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நேற்று கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் 7 பேர் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படாதது திமுக ஆட்சியின் ஜனநாயக விரோத போக்குக்கான எடுத்துக்காட்டு என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து மறைத்து வைத்தால் போராட்டம் நீர்த்து போய்விடும் என்ற திமுகவின் செயல்பாடு ஜனநாயகத்தை திமுக எவ்வளவு அலட்சியமாக எண்ணுகிறது என்பதற்கான சாட்சி என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உடனடியாக கைது செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் சங்க நிர்வாகிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கொடுத்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றாமல் தனது நிர்வாக தோல்வியை மறைக்க காவல்துறையை ஏவி ஆசிரியர்களை அச்சுறுத்துகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 16 நாட்களுக்கும் மேலாக அமைதி வழியில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை தினம்தோறும் கைது செய்து திமுக அரசு தனது சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்தி வருகிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நேற்று கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் 7 பேர் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படாதது திமுக ஆட்சியின் ஜனநாயக விரோத போக்குக்கான எடுத்துக்காட்டு என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து மறைத்து வைத்தால் போராட்டம் நீர்த்து போய்விடும் என்ற திமுகவின் செயல்பாடு ஜனநாயகத்தை திமுக எவ்வளவு அலட்சியமாக எண்ணுகிறது என்பதற்கான சாட்சி என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உடனடியாக கைது செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் சங்க நிர்வாகிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கொடுத்த வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றாமல் தனது நிர்வாக தோல்வியை மறைக்க காவல்துறையை ஏவி ஆசிரியர்களை அச்சுறுத்துகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 16 நாட்களுக்கும் மேலாக அமைதி வழியில் போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களை தினம்தோறும் கைது செய்து திமுக அரசு தனது சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்தி வருகிறது என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நேற்று கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் 7 பேர் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படாதது திமுக ஆட்சியின் ஜனநாயக விரோத போக்குக்கான எடுத்துக்காட்டு என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து மறைத்து வைத்தால் போராட்டம் நீர்த்து போய்விடும் என்ற திமுகவின் செயல்பாடு ஜனநாயகத்தை திமுக எவ்வளவு அலட்சியமாக எண்ணுகிறது என்பதற்கான சாட்சி என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உடனடியாக கைது செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் சங்க நிர்வாகிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.